கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அஸ்ஸாமை சேர்ந்த இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ரவுடி தயாளன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வனை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த 18 வயதான இளம்பெண் சேலத்திலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு கடந்த 4ஆம் தேதி இரவு வந்தார். அங்கிருந்து மாதவரத்திற்கு பேருந்தில் செல்வதற்காக பேருந்து முனையத்திற்கு வெளியே காத்திருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஓட்டுநர் கோயம்பேட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி இளம்பெண்ணை ஆட்டோவில் கட்டாயப்படுத்தி ஏற்றிச் சென்றுள்ளார். வண்டலூர் அருகே ஆட்டோவில் மேலும் 2 நபர்கள் ஏறிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் உள்பட 3வரும் சேர்ந்து ஓடும் ஆட்டோவில் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பெண் கூச்சலிட்டுள்ளார். அவரது வாயை அழுத்தியும் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியும் அவர்கள் பாலியல் வன்முறையை அரங்கேற்றியுள்ளனர். ஆட்டோ நெற்குன்றம் மாதா கோயில் தெருவில் சென்றபோது மோகன் என்பவரின் ஆட்டோவை மறித்து இளம்பெண்ணை அவரது ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றது. ஆட்டோ ஓட்டுநர் மோகன் அப்பெண்ணுக்கு உதவி செய்ததுடன் போலீசிடம் அப்பெண்ணை ஒப்படைத்தார். இதனையடுத்து பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் வண்டலூர், பெருங்களத்தூர், போரூர், சுங்கச்சாவடி, மதுரவாயல் மற்றும் நெற்குன்றம் வரை உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இளம்பெண்ணிடம் பாலியல் கொடூரத்தை நிகழ்த்திய ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வனையும் ராயப்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி தயாளனையும் கைது செய்துள்ளனர். மேலும் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.